Hi to all, I am Ashmita from SAPC and this is Incredible Electronics from Chitty School. ஸோ இந்த கோர்ஸில் டே 1 இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். அதாவது பேசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா எலக்ட்ரானிக்ஸ். நம்மளுடைய கோர்ஸுடைய பேரில் இருக்கிற இந்த செகண்ட் வேர்டை பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ். இந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா என்ன? அந்த எலக்ட்ரானிக்ஸுடைய நீட் தான் என்ன? எலக்ட்ரானிக்ஸ் நம்ம சுற்றி எவ்ரிவேர் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாத ஒரு ஈஸியரான மெட்டீரியல் அண்ட் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற இப்போ நீங்கள் இதை பார்க்குற ஒரு ஃபோன் இல்லை லேப்டாப், அதுவும் எலக்ட்ரானிக் மெட்டீரியல் தான். இப்போ எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யார்ட்டாச்சும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம். பழைய காலத்துலனா போஸ்ட் யூஸ் பண்ணி லெட்டர் போடுவோம், இல்லைன்னா தூது, இந்த மாதிரி பீஜன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பழசு. நம்ம ரொம்ப டேஸ் ட்ராவல் முன்னாடி ட்ராவல் பண்ணோன்னா அப்போ இருந்தது. பட் இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல்லாம் நம்மளுடைய லைஃப்பை ரொம்பவே ஈஸியாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் மாற்றிடுச்சு. அடுத்தது நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே ஒரு பார்ட்டிகளால் மேடாயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஸ்மாலஸ்ட் பில்டிங் பிளாக். இப்போ பாருங்கள், இது பார்க்க என்ன மாதிரி இருக்குது? மோஸ்ட் ஆஃப் தம் இதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு சோலார் சிஸ்டம் தான் ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். ஸோ ஆட்டமில் இது ஆக்சுவலாக ஆட்டம். இந்த ஆட்டமில் மொத்தமாக 3 பார்ட்டிகல்ஸ் இருக்குது: ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். பட் இங்கே பார்த்தீங்களா, இந்த எட்ஜில் ஒரு சர்க்கிளில் ஒரு ஒரு இது பார்ட்டிகல் சுற்றுது இல்லையா? இது பேர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அது ரொம்ப ரோம்ஸ் ஃப்ரீயாக அது எங்கே வேணாலும் போய்க்கும், எங்கே வேணாலும் வந்துக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஆட்டம்க்கு கூட, ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டம்க்கு கூட அதெல்லாம் போக முடியாது. அதுதான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இப்போது எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னென்னா கண்ட்ரோலிங் ஆஃப் த ஃப்ளோ. அடுத்தது நம்ம கரண்ட் அண்ட் வோல்டேஜ் பற்றி பார்க்கலாம். கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதை நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லலாம். அண்ட் இந்த கரண்ட் ஆம்பேரில் மெஷர் ஆகுது, ஆம்ப்ஸ்ன்னு இதை நம்ம சொல்லலாம். அடுத்தது வோல்டேஜ் புஷஸ் ஃப்ரீ எலக்ட்ரான் இன் ஒன் டைரக்ஷன். இந்த எலக்ட்ரான்ஸை ஒரு டைரக்ஷனில் புஷ் பண்ணுற இந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ். அண்ட் அது ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லலாம். இந்த வோல்டேஜை வோல்ட் அப்படின்ற யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம். அது வீணும் நம்ம சொல்லலாம். அடுத்தது கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கரண்ட் அண்ட் வோல்டேஜில் 2 டைப்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரண்ட்டில் ஹை கரண்ட் அண்ட் லோ கரண்ட்டும், வோல்டேஜில் ஹை வோல்டேஜ் அண்ட் லோ வோல்டேஜும் இருக்குது. ஹை வோல்டேஜ்னால் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி லோ வோல்டேஜ்னால் ஸ்லோவாக, அந்த எலக்ட்ரான்ஸுடைய ஸ்பீட் ஸ்லோவாக இருக்கும் லோ வோல்டேஜ்னால். அண்டு ஹை வோல்டேஜ்னால் அந்த எலக்ட்ரான்ஸுடைய ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். கரண்ட் அதில் ஹை கரண்ட்னால் நிறையா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வரும். லோ கரண்ட்னால் லோவாக கொஞ்சம் கம்மியான நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வரும். இப்போது கண்டக்டர் இன்சுலேட்டர் பற்றி பார்க்கலாம். கண்டக்டர்னா இட்ஸ் அ மெட்டீரியல் தட் அலோஸ் எலக்ட்ரான்ஸ் பாஸ் த்ரூ தம். எலக்ட்ரான்ஸை அதை பாஸ் பண்ணி போகிறதுக்கு அலோவ் பண்ணுற ஒரு மெட்டீரியல் தான் கண்டக்டர்னு சொல்லுவோம். வித் எலக்ட்ரான்ஸ் எக்ஸாம்பிள் சில்வர், மெட்டல், அலுமினியம், சால்ட் வாட்டர், நம்ம ஹியூமன் பாடி கூட ஒரு கண்டக்டர் தான். அடுத்தது இன்சுலேட்டர். அது எந்த எலக்ட்ரான்ஸும் அதில் பாஸ் பண்ணி போகிறதுக்கு அலோவே பண்ணாது வித்தவுட் எலக்ட்ரான்ஸ். லைக் வுட், கேபிள், பிளாஸ்டிக், க்ளவ், அப்புறம் என்ன இருக்குது, பேப்பர், இதெல்லாமே இன்சுலேட்டர். ஸோ அடுத்ததாக நம்ம
இதை பார்க்கலாம். ஹவு எலக்ட்ரிசிட்டி ஒர்க்ஸ். நம்மளுடைய with current applied, the free electrons within the copper atom will move in the same direction between other atoms. அதாவது நம்மளுடைய பேட்டரியிலுடைய பாசிட்டிவில் போயிட்டு ஒரு இதை லைட் பண்ணிட்டு வந்து திரும்பியும் பேட்டரியிலேயே செட்டில் ஆயிரும். ஸோ இப்படி தான் எலக்ட்ரான்ஸ் உடைய மூமெண்ட் இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ எனக்கு ஒரு ஹை வாட் பேட்ரி இருக்குது, 9 volts பேட்ரி, அண்ட் அ டாய் மோட்டார் வித் அ ஃபேன், ஒரு COB லைட், அது சிப் ஆன் போர்டு லைட், அண்ட் AA பேட்ரி, அப்புறம் 2 alligator clips. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். இப்போது இந்த சிப் ஆன் போர்டு, அதாவது COB லைட்டுக்கு மொத்தமாக 3 volts தேவைப்படும். இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் பண்ண போகிறோம். என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த AA பேட்ரியில் ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணி அண்ட் இந்த 9 volt பேட்ரியில் ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணேன். 9 volt பேட்ரிக்கு வந்து 9 volts, மொத்தமாக 9 volts. அண்ட் AA பேட்ரிக்கு எவ்வளோ வோல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம் 1.5 volts. ஸோ 1.5 volt 3 volt விட ரொம்ப கம்மி. ஸோ இது ஓடுதா இல்லையா, இந்த லைட் வந்து இந்த 1.5 அதாவது AA பேட்டரியில் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். அண்ட் 9 volt பேட்டரியிலையும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை சர்க்யூட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த பிளேஸை கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய செட்டப். இந்த 1.5 AA பேட்டரியை இந்த சிப் ஆன் போர்டு லைட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நெகட்டிவ் வயரை நான் இதோட டச் பண்ண வச்சோடனே இது லைட் எரியணும். எரியுதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ நான் இப்போ இதை வந்து டச் பண்ணுறேன் அண்ட் நம்ம லைட் எரியலை. ஏன்னா இது ஒரு வோல்ட் 1.5 அண்ட் இதுக்கு தேவையானது 3 volts. ஸோ நம்மளுக்கு 1.5 volts வந்து கம்மியாக இருக்குது. அதனால நம்மளுடைய சிப் ஆன் போர்டு பேட்ரி லைட் வந்து எடுக்கலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளுடைய 9 volt பேட்டரியோட கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதோடைய சர்க்யூட்டை இப்போ நான் ரெடி பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து பாசிட்டிவை கனெக்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். என்னுடைய AA பேட்டரியை இந்த சைடு வச்சிடுறேன். ஸோ இப்போது நான் அதே மாதிரி இந்த நெகட்டிவை இங்கே வைக்க போகிறேன். நம்மளோட COB லைட் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். சூப்பராகவே நம்மளோட லைட் வந்து எரியுது. எதனால் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறது, நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறது 9 volt பேட்ரி அண்ட் அதுக்கு தேவையானது 3 volts. ஸோ 3 volts தேவையானது அப்படின்னால ரெண்டுமே எனஃப் கரெக்டானதாக இருக்குது. ஸோ நம்மளுடைய எலக்ட்ரான்ஸ் எப்படி இப்போ ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அந்த ஆல்கேட்டர் கிளிப்பை இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நம்மளுடைய எலக்ட்ரான்ஸ் இப்போ எப்படி ஃப்ளோ ஆகும்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே பேட்டரியோட பாசிட்டிவில் ஆரம்பித்து நம்மளுடைய COB லைட்டுக்கு வந்துட்டு COB லைட்லேருந்து நம்மளுடைய நெகட்டிவில் வந்து அப்படியே பேட்டரிக்குள்ளேயே செட்டில் ஆயிரும். ஸோ இப்போ நம்மளுடைய இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது லைட். இதே மாதிரி நம்மளுடைய டாய் மோட்டாரையும் ஒர்க் பண்ண வைக்கலாம் வாங்க. ஆனால் நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறது 1.5 பேட்டரியிலும் எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம் வாங்க.
ஸோ அடுத்தது நான் இப்போ இந்த ஃபேன் வச்சுருக்கேன். ஸோ நம்மளுடைய மோட்டாருக்கு வந்து இங்கே வந்து எந்த கண்டிஷன்ஸும் இல்லை, பாசிட்டிவில் தான் கனெக்ட் பண்ணணும், நெகட்டிவில் தான் கனெக்ட் பண்ணணும்னு. இது வந்து எதை வேணாலும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் எது வேணாலும் வச்சுக்கலாம், நெகட்டிவ்னும் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் அதை பாசிட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ் இங்கேயும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் வச்சிடுறேன். இப்போ நான் இந்த நெகட்டிவை வந்து நம்மளுடைய 9 வோல்ட் பேட்டரியில் நான் 1.5 வோல்ட் பேட்டரி AA பேட்டரியில் வந்து வைக்க போகிறேன். நம்மளுடைய ஃபேன் எவ்வளோ ஸ்பீடில் ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நான் வைக்கிறேன். ஸோ நான் வச்சுருக்கேன். AA பேட்டரியில் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாததுனால நான் இப்படி வைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது வைக்க போகிறேன். என்னுடைய நெகட்டிவாக இங்கே டச் பண்ண போகிறேன். இப்போ இது ரன் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு இது எவ்வளோ ஸ்பீடுன்றது தெரியும். ஸோ நான் இப்போ இது எடுத்துடுறேன். ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது, அதனால தான் நம்மளோட ஃபேன் வந்து இங்கே ஸ்பின் ஆகுது. ஸோ நான் வச்சா ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே நான் 1.5 AA பேட்டரியில் ஒர்க் ஆன மாதிரியே 9 வோல்ட் பேட்டரியில் எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ ஸ்பீடாக ஓடுதுன்னு பார்க்க போகிறேன். வாங்க பார்ப்போம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேட்டரியோட நெகட்டிவை இதை போட்டேன். ஸோ இப்போ அந்த நம்மளுடைய AA பேட்டரிக்கு கனெக்ட் பண்ணதை விட 9 வோல்ட் பேட்டரிக்கு செம்மையாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மோட்டார் இங்கே வைப்ரேட் ஆகுறத சூப்பராக எனக்கு கையில் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நான் அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ண போகிறேன். பார்க்க முடிஞ்சது அந்த 1.5 வோல்ட், அதாவது AA பேட்டரிக்கும் 9 வோல்ட் பேட்டரிக்கும் அந்த ஃபேனுடைய ஸ்பீடுக்கும் லைட்டுடைய அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்மளாலே பார்க்க முடிஞ்சு. வோல்டேஜ் வந்து நம்மளுடைய AA பேட்டரியில் கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஃபேனுடைய ஸ்பீட் அது கம்மியாகவும் ஓடிச்சு, அதே மாதிரி லைட்டும் எரியலை. அண்ட் 9 வோல்ட் பேட்டரிக்கு அதிகமான வோல்ட் இருந்ததுனால தான் நம்மளுடைய ஃபேனும் ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு, அது மட்டும் இல்லாமல் லைட்டும் பிரைட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ.